ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் இருக்குது. இங்கே ஜூலை 4th லாங் வீக்கெண்ட் அப்போ நாங்கள் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வெளியில் வச்சு பிரியாணி சமைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் இங்கே ப்ரௌனி பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தோடனே வெளியில் பிரியாணி செய்ய போகிறோம். இந்த நாள் எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். லோகன் இந்த கை திருப்புடா சொன்னா நீ திருப்பு. இன்றைக்கி பிரியாணி மட்டும்தான் நாங்கள் மெயினாக பண்ண போகிறோம். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அதனால் எக்கு நான் பாயில் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் மட்டனை வேக வச்சுக்கிறேன். அவங்களாம் வந்தோடனே நாங்கள் வெளியில் பிரியாணி செய்வோம். இப்போ மட்டனில் வெறுமனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சீரகம், சோம்பு, மஞ்சத்தூள் இவ்வளோ தான் போட்டு நான் வேக வைக்கிறேன். மேரினேஷன் இன்றைக்கி எதுவுமே பண்ணலை. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா எல்லாமே வெளியில் வச்சு கட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தில் தான் நாங்கள் பிரியாணி பண்ண போகிறோம். அப்புறம் இப்போ ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. இந்த ப்ரௌனி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டார்க் சாக்லேட் ப்ரௌனி. நான் ஏற்கனவே ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை நம்ம வார்ம் பண்ணிவிட்டு இது மேலே ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டோன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நான் ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே உங்களுக்கு மிஸ்ஸே ஆகாமல் ரொம்ப சூப்பராக வரும் இந்த ப்ரௌனி. ஃப்ரெண்டு ரசம் பண்ணி கொண்டு வராங்க. அதனால் கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சிட்ருக்கேன். எக்கும் ரெடி ஆகிடுச்சு. வெளியில் என்னோடய ஹஸ்பண்ட் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அடுப்பெல்லாம் எடுத்து நாங்கள் வெளியில் வச்சாச்சு. அங்கே அந்த இடத்துக்கிட்ட தான் வச்சு நாங்கள் சமைக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஜென்ஸ் எல்லாம் இது வெங்காயம், பூண்டு இதெல்லாம் உரிச்சிட்டு இருந்தாங்க. இங்கே நான் வீட்டிலே இது புதினா இருந்தது. ஸோ அதை பறித்து எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் வெயில் 2-3 நாளாக ஜாஸ்தின்றனால வாடி போயிருக்கு. மற்றபடி அதை நல்லா வளரும். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் இங்கே இஞ்சி, பூண்டு இதெல்லாம் நான் அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இஞ்சி பூண்டெல்லாம் ரெடியாகி வந்துருச்சு. இதை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அரிசியை நான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஊற வைக்க போகிறேன். இன்றைக்கி சீரக சம்பா அரிசி இதை வச்சு தான் பிரியாணி பண்ண போகிறோம். இதெல்லாம் மசாலா பொடி எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி ஒரு 2 கிலோ மட்டனுக்கு தேவையான அளவு சில்லி பவுடர், கியூமிங் பவுடர், கொரியாண்டர் பவுடர் இதெல்லாம் ஈக்குவலாக எடுத்துக்கிட்டேன். கரம் மசாலா கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சக்தி மசாலா பிரியாணி பவுடர் இதெல்லாமே ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் ஒரு எல்லாத்துலேயும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா மட்டும் 1 டேபிள் ஸ்பூன், பிரியாணி மசாலா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். நான் சக்தி மசாலா பிரியாணி பவுடர் தான் யூஸ்வலாக போடுவேன். அப்புறம் ஹோல் கரம் மசாலா எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி ஆனியன் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டாங்க. புதினா, கொத்தமல்லி எல்லாம் கழுவி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டாங்க. பச்சை மிளகாவும் வச்சாச்சு, தக்காளி. ஸோ இதெல்லாம் அவங்க ரெடி பண்ணி வெளியில் வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். 15 பேருக்கு இது கொஞ்சம் பெரிய பாத்திரம் தான். ஆனால் நமக்கு கிண்டுறதுக்கெலாம் வசதியாக இருக்கும். இது இங்கே சாம்ஸ் கிளப்னு ஒரு கடையில் தான் வாங்கினேன். இது நல்லாவே ஹெவியாக நல்லா இருந்துச்சு இந்த பாத்திரம் நமக்கு பிரியாணி செய்கிறதுக்கு. இப்போ நான் ஆயில் கொஞ்சம், நெய் கொஞ்சம் ஈக்குவலாக விட்டுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் கொஞ்சமாக தான் எண்ணெயும் நெய்யும் விடுறேன். ஏன்னா நமக்கு மட்டன் வெந்ததுலேயே நிறைய ஃபேட் இருக்கும். அப்புறம் எண்டுலேயும் நம்ம நெய் போடணும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு நான் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஆனியன், பச்சை மிளகாலாம் போட்டு உப்பு சேர்க்காமல் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கிறோம். எல்லாருமே ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர் ரெசிபியை நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறதோட அந்த டைம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செஞ்சு ஸ்பெண்ட் பண்ணது தான் எங்களுக்கு பெருசாகவே இருந்தது. இப்போ ஆனியன் நம்ம அப்பப்போ நடுவில் கிண்டி விட்டுட்டே இருக்க வேண்டியது தான். இவங்க இன்னொரு ஃப்ரெண்டு. ஆக்சுவலாக இவங்க யாருன்றதை உங்களுக்கு எண்டில் நான் சொல்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க ஜென்ஸ் எல்லாம் அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனியன் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையுமே அரைச்சி அதில் போட்டாச்சு. ஸோ எல்லாமே கொஞ்சம் அளவாக போட்டோன்னா அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். எது நான் ஹோல் கரம் மசாலாலேருந்து எல்லாமே ஒரு 2 கிலோவுக்கு இவ்வளோ தான் நான் போட்டேன். அளவு இந்த ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுன்னு வச்சுக்கோங்களேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த அளவுக்கு இருந்துச்சு. இதை நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா வதக்கிட்டு, ஆக்சுவலாக இது கொஞ்சம் ஹெவி பாட்டம் தான். உள்ளே
என்கிட்ட அவ்வளோ பெரிய கரண்டி இல்ல. பட் ஆனா, கொஞ்சம் நம்ம கிண்டுனா கூட ஹீட் நமக்கு கைக்கு ஏறவே இல்ல. அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு இந்த பாத்திரம். இப்ப வந்து நான் தக்காளி, அப்புறம் இது புதினா இதெல்லாம் ஒண்ணா சேர்த்துட்டோம். இந்த பிரியாணி நாங்க வந்து 3 லேடீஸ் இருந்தோம். 3 பேருமே மாத்தி மாத்தி வந்து செஞ்சோம். பட் எண்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டா வந்துருந்துச்சு. எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. இப்ப வந்து நாம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது எல்லாமே நல்லா வதங்குனோனே, இப்ப வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இப்ப வேக வச்ச மட்டனையும் நம்ம இது கூடயே வந்து சேர்த்துக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு மட்டன மட்டும் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் தண்ணி வந்து நம்ம அளந்து ஊத்திக்கணும். அதனால வந்து இருக்கிற மட்டன மட்டும் ஃபர்ஸ்ட்டு சேர்த்துட்டு, ஆக்சுவலா நல்லாவே வெந்துருச்சு. நான் இந்த தடவ 3 விசில் தான் விட்டுருந்தேன். பட் அதுவுமே நல்லா சாஃப்ட்டா வெந்திருந்துச்சு. இப்ப நம்ம இருக்கிற பொடி எல்லாத்தையுமே நான் போட்டுட்டு, அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடி பிடிக்காம நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்ப வந்து அடுத்து வந்து அந்த கொஞ்சம் லைட்டா வந்து நான் தண்ணி ஊத்திக்கிறேன். அந்த மட்டனோட சூப் வந்து ஊற்றிக்கிறேன். அந்த தண்ணி ஊற்றினா தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரிசியெல்லாம் போட்டுட்டு அந்த தண்ணியில் வந்து நான் அளந்து ஊற்றிட்டேன். இப்போ எல்லாருமே வந்து பசங்கள்லாம் வந்து கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பைக் ரைட் போனாங்க, சைக்கிள் ஓட்டினாங்க, இப்படி மாற்றி மாற்றி விளையாண்டுட்டே இருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கான்னு நான் செக் பண்ணேன். ஆக்சுவலாக அந்த பாத்திரம் வந்து அடி பிடிக்கவே இல்லை. நமக்கு கொஞ்சம் டைம் விட்டால் கூட கொஞ்சம் அப்பப்போ கிண்டி விடணும். ஆனால் மற்றபடி வந்து அடியெல்லாம் வந்து அந்தளவுக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு தெரில. இப்போ வந்து ஒரு நல்ல கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதை மூடி போட்டு வச்சிடலாம். இது கொஞ்சம் நல்லா ஹீட்டும், அதாவது வெளியில் வந்து நல்லா ஹீட் ஏறுது அந்த பாத்திரம். நமக்கு உள்ளே வந்து கை சூடு அந்த அளவுக்கு தெரியல கிண்டும் போது. இப்போ வந்து நான் கொஞ்சம் கொதி வந்தோடனே தண்ணியெலாம் கொஞ்சம் அப்சர்வ் ஆகிருக்கும் நம்ம மூடி போட்டதுனால. அதனால் திரும்ப லைட்டாக ரைஸை வந்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து திரும்பவுமே வந்து மூடி வச்சு கொஞ்சம் 20 to 30 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே ஸ்லோவாக குக் பண்ண விட்டாச்சு. ஸோ அந்த டைமில் வந்து நாங்கள் ரைத்தா பண்ணிகிட்ருக்கோம். ஆனியன் ரைத்தாக்கு வந்து ஆனியனும் மாங்காய் போட்டு ரைத்தா பண்ணுறோம். மாங்காய் போட்டு நம்ம ரைத்தா பண்ணோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குக்கும்பரும் போடலாம். பட் அன்னைக்கு வந்து நாங்கள் ஆனியனும் மாங்காவும் போட்டு செஞ்சோம். அப்புறம் வந்து இப்போ வந்து திரும்ப ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ரைஸை வந்து கிண்டி விடுறேன். இன்னுமே கொஞ்சம் நமக்கு நல்லா வேகணும். இப்போ திரும்பவுமே மூடி வச்சு மேலே கொஞ்சம் நெருப்பு போட்டிருந்தோம்னா இன்னுமே கொஞ்சம் குயிக்காக வந்து ரெடி ஆகும். பட் நாங்கள் வந்து சரி கொஞ்சம் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூடியிலே வந்து நல்லா ஸ்லோவாக வச்சு வேக விட்டுருந்தோம். இப்போ வந்து எங்களுக்கு பிரியாணி வந்து ஆல்மோஸ்ட் டன்னு. ஸோ இப்போ திரும்ப நான் மேலே எடுத்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருவேன். அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலாக மூடி போட்டு அந்த டைமில் வந்து அது ஃபுல்லாகவே நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் அந்த சைடு வெயில் இருந்தனால இந்த சைடு எல்லாத்தையும் எடுத்து விரிச்சிட்ருக்கோம். அப்புறம் எண்டில் வந்து லெமன் ஜூஸ் வந்து புழிஞ்சு விடுறேன். நடுவில் நான் தயிர் எதுவுமே போடலை. அதனால் வந்து எண்டில் வந்து லெமன் ஜூஸ் புழிஞ்சு விடுறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சவுத் இண்டியன் ஸ்டைலில் வந்து தக்காளியெல்லாம் சேர்த்து செஞ்ச பிரியாணி. அதனால் வந்து எண்டில் லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டு அதை மிக்ஸ் பண்ணி விடுறேன். அப்புறமா வந்து கொத்தமல்லியெல்லாம் போட்டு நமக்கு வந்து பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் எல்லோரும் உட்காந்து சாப்பிட போகிறோம். நடுவில் வாட்டர் மெலன் அந்த மாதிரிலாம் வந்து சாப்பிட்டதுனால கரெக்டாக இருந்துச்சு எல்லாருக்குமே. இப்போ வந்து ஒயிட் ரைஸு, அப்புறம் நான் வீட்டில் கொஞ்சம் மீன் குழம்பு இருந்தது, அதையும் எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் வந்து ஆனியன் ரைத்தா இதெல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் வந்து ஒருத்தவங்க இந்த ஊருக்காரவங்க, ஸோ அவங்களையும் நாங்கள் இன்வைட் பண்ணோம். அவருமே வந்து பிரியாணி அப்புறம் மீன் குழம்புலாம் போட்டு சாப்பிட்டாரு. அவர் வந்து யூஸ்வலாக நம்ம காரம் வந்து சாப்பிடுவாராம்மா. அவருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் வந்து மீன் குழம்புல இருக்க மாங்காய்லாம் எடுத்து சாப்பிட்டது எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் உள்ளே வந்துட்டோம். பசங்கள்லாம் உள்ளே வந்துட்டு ப்ரொஜெக்டர் பார்த்துட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. சும்மா பாட்டு போட்டு விட்டு ஜென்ஸ் எல்லாம் வந்து வெளியில் உட்காந்து கார்ட்ஸ் அந்த மாதிரி விளாண்டுட்டு இருந்தாங்க.
அவங்களாம் போக்கர் கேம்லாம் விளாண்டுட்டு இருந்தனால நாங்கள் அப்படியே ரிலாக்ஸ்டாக வந்து வாக் போகலாம் அப்படின்ட்டு வாக் கிளம்பிட்டோம். நான் நிறைய வீடியோவில் காட்டியிருப்பேன் இந்த இடம் எங்கள் வீட்டோட ஃப்ரண்ட் ஸ்ட்ரீட்டு. ஸோ இங்கே வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும் நம்ம வாக் பண்ணுறதுக்கு. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. இவங்கெல்லாம் வந்து கிரிக்கெட் விளாண்டுட்டு இருந்தாங்க எல்லாரும் திரும்பவும். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த டே ஃபுல்லாக வந்து ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஹாப்பியாக போணுச்சு. பசங்களுக்குமே வந்து ஓடி விளாடுறதுக்கெலாம் நல்ல ஸ்பேஷியஸாக இருந்தனால பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. லாஸ்ட் இயரும் இதே மாதிரி நாங்கள் குக் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையுமே ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து மோவரில் வந்து பசங்களெல்லாம் ஒரு ரைடு கூட்டிகிட்டு போகலான்னு ஃபியூல் வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஃப்ரெண்டு பேர் பிரியா. இவங்க வந்து இப்போ தான் இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க இங்கே யூஎஸ்க்கு. ஸோ இப்போ தான் வந்து ஒரு 2 வீக்ஸாக வந்திருக்காங்க. இவங்க வந்து இந்தியாவில் வந்து நான் வரணும்னு இங்கே வரணும்னு வந்து தெரிஞ்ச உடனே வீடியோ சர்ச் பண்ணி பார்த்ததில் என்னோடய வீடியோ பார்த்துட்டு நாங்கள் அப்புறம் இன்ஸ்டாவில் வந்து பேசி ஃப்ரெண்ட் ஆயாச்சு. ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து இங்கே வந்து நம்ம மீட் பண்ணி ஃப்ரெண்டாகவும் ஆனதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். இன்னொரு வீடியோவில் வந்து அவங்கள வந்து நான் பேச சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த டே வந்து டீயோட கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ டீ போட்டு குடிச்சிட்டு அப்புறம் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே ஈவினிங் வந்து நாங்கள் வீட்டிலே வந்து ஜூலை 4க்கு வீட்டில் கொஞ்சம் வெடி வெடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க போயிருந்தோம். இங்கே வந்து ஜூலை 4th வந்தாலே வந்து எல்லா கடையிலையும் அந்த மந்த்துக்கு முன்னாடி ஜூன் மந்த்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெடி வச்சுருப்பாங்க. ஏன்னா ஜூலை 4th அப்போ இங்கே வந்து ஃபயர் ஒர்க்ஸ் வந்து ரொம்ப கிராண்டாக சூப்பராக நடக்கும். அப்போ இங்கே எல்லாருமே வந்து எங்கள் வீட்டு சைடு வந்து ஒரு 2 வீக்ஸாகவே வெடி வெடிச்சுட்டே இருந்தாங்க. அதே மாதிரி ஃபயர் ஒர்க் ஷோவும் பார்த்திங்கன்னா அவங்க நிறைய இடத்துல வச்சுருப்பாங்க. யூஸ்வலாக ஆஃப்டர் 10க்கு அப்புறம் வைப்பாங்க. ஏன்னா சம்மரில் லேட்டாக இருட்டும். அதனால எல்லா இடத்துலையுமே வந்து 10 o'clockல வந்து அங்கங்கே வந்து வச்சுருப்பாங்க. நம்ம செக் பண்ணிவிட்டு போய்க்கலாம். அன்னைக்கு ஜூலை 4th அப்போ ஒரு பார்க்கில் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பார்க்கில் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து இங்கே கொஞ்சம் வெடி வெடிச்சிட்டு அப்புறம் வந்து அந்த பார்க்குக்கும் பார்க்குறதுக்கு கிளம்பி போனோம் நாங்கள். நோ லோகன் நீயும் அண்ணா கூட சேர்ந்து சொல்லு. நைட்டு 9 மணி. இப்போ நாங்கள் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்குறதுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். இப்போ அந்த பார்க்குக்கு வந்துட்டோம். இங்கே வந்து நிறைய பார்க்கிங் லாட்ஸ் இருக்கும். எக்கச்சக்க கார் ஏற்கனவே நின்றுட்டு இருந்தது. அங்கங்கே வந்து நிறைய நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நடக்கும். இங்கே இருக்கிற ப்ளே ஏரியா வந்து இது. இங்கே வந்து 10 o'clock மேலே தானே ஃபயர் ஒர்க்ஸ். அதனால் பசங்களாம் வந்து இதில் விளாண்டுட்டு இருந்தாங்க. இறங்கு. அப்படியே நீ போறாந்தாலுமே போலாம். வா வா இங்க வா இங்க வா இங்க வா. இந்த இடத்துல தான் எல்லாருமே சேர் போட்டு பெட்ஷீட்லாம் விரித்து எல்லோரும் வந்து செட் பண்ணி உட்காந்துட்டாங்க. நல்லாவே ஸ்பேஷியஸாக வந்து இடம் இருந்துச்சு. நிறைய ரொம்ப ரஷ்ஷாக இல்லை. ஏன்னா அவ்வளோ பெரிய பார்க் இது. அதே மாதிரி பக்கத்துலேயே வந்து நிறைய ஃபயர் ஒர்க்ஸும் போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி வந்து கொஞ்சம் இருட்டானோடனே அந்த ஒரு காற்று எல்லாமே வந்து ஒரு ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. நான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக வந்து ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு 25 minutes வந்து ஃபயர் ஒர்க்ஸ் போயிட்டு இருந்துச்சு. நான் வந்து எண்டில் வந்து அந்த ஃபயர் ஒர்க்ஸ் வந்து காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான் எங்களுக்கு ஜூலை வீக்கெண்ட் வந்து போச்சு. ரொம்ப ஹாப்பியாக நல்லா ஃபன்னாக போணுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.